அவரே தேடி கண்டுபிடித்திருக்கிறார். கண்டுபிடித்ததும் அல்லாமல் அவருடைய கரங்களால் தொட்டு திருப்பொழிவு செய்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியான வார்த்தை, என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என்ன ஒரு அருமையான வார்த்தை இல்ல? என்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, அதிசயமான ஒரு வார்த்தை இல்ல? யாரு உன் கூட இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, என் கை உன்னோடு அவனோடு எப்போதும் இருக்கும். உன்னை அபிஷேகம் செய்த எனது கை சொன்னார்கள், என்னுடைய திருக்கரத்தால் அவனை நான் திருப்பொழிவு செய்துள்ளேன் சொல்லியிருக்கிறாரே, அந்த கையானது ஒருபோதும் உங்களை விட்டும் என்னை விட்டும் அகலாமல், திருமுழுக்கின் மூலமாக அவர் தொட்டு நம்மை அபிஷேகம் செய்திருக்கிறாரே, உறுதி பூசுதலின் வழியாக நம்மை அபிஷேகம் செய்திருக்கிறாரே, அந்த கை உங்களை விட்டு என்னை விட்டும் அகலாமல் இருக்கும். அந்த தாவீதை விட்டு அகலாம இருந்த கை, அதே போல அதே கை உங்களை விட்டும் என்னை விட்டும் அகலாமல் இருக்கின்றது. கடவுளுடைய திரு கையானது, அவருடைய வலது கரமானது, அவரது கரமானது நம்மை விட்டு அகலாமல் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. அதுக்கு அடுத்த வசனம், என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். நிறைய நேரத்துல எனக்கு பலவீனமா உணர்றேன், எனக்கு ஒரு ஆற்றலே இல்லை, எனக்கு ஒரு சக்தியே இல்லை, எப்படி நான் எதிர்கொள்ள போறேன்னு சொல்லி எனக்கு தெரியல, ஒரே குழப்பமா இருக்குது, ஒரே கஷ்டமா இருக்குது. திடீர்னு பார்த்தா நோய் வந்திருக்கு, திடீர்னு பார்த்தா உடம்பு வலிக்குது, திடீர்னு பார்த்தா கால் முட்டி வலிக்குது, முதுகு வலிக்குது. அன்பிற்குரியவர்களே, கடவுள் சொல்றாரு, என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். உங்களையும் என்னையும் வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தந்தையாகிய கடவுள் இப்போது என் புயம் அவனை வலிமைப்படுத்தும். எப்படி தாவீது அந்த சிறு பிள்ளை, சிறு பையன் அந்த கோலியாத்தை எதிர்கொள்ளும்படியாக அவனுக்கு வலிமையை கொடுத்தாரோ, அதே வலிமையை உங்களுக்கும் எனக்கும் கடவுள் இப்போது கொடுத்து கொண்டிருக்கிறார். திருப்பொழிவு ஆவியானவரால் அபிஷேகம் செய்து அந்த வலிமையை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியா, எதிரி எவனாலும் அவனை வஞ்சிக்க முடியாது, தீயவன் எவனாலும் அவனை ஒடுக்க முடியாது. உங்களை யாரும் எதுவும் செய்யவே முடியாது. எதிரி எவனாலையும் வஞ்சிக்க முடியாது, உன்னை ஏமாத்த முடியாதுங்க. ஏன்னா நீங்க கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். கடவுளுடைய ஆசீர்வாதமானது, கடவுளுடைய ஆவியானவர் உங்கள் மீதும் என் மீதும் இருக்கிறார். அப்படிங்கும் போது உங்களையும் என்னையும் யாரும் எளிதில் ஏமாற்ற முடியாது, உங்களை யாரும் ஒடுக்கி போட முடியாது, உங்களை யாரும் கட்டி வைக்க முடியாது. பெர்க்மான்ஸ் பாட்டு பாடுவார் இல்லையா, ஒரு பாட்டு, நீதிமான கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை ஏளனமா எண்ணி விடாத, அவன் கொட்ட கொட்ட அசால்ட்டாக எண்ணி விடாத, அவன் கொட்ட கொட்ட வளருவான். அப்புறம் என்னமோ சொல்லுவாங்க, வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான் அப்படின்னு சொல்ற மாதிரி. அன்பிற்குரிய கடவுள் இப்போ சொல்றாரு, அவனை யாராலையும், உன்னுடைய எதிரி உன்னை வஞ்சிக்க முடியாது, உன்னை ஏமாத்தி உன்னை எதுவும் பண்ணிட முடியாது, உன்னை யாரும் ஒடுக்க முடியாது, தீயவன் கெட்டவர்கள் யாரும் உன்னை ஒடுக்கி விட முடியாது. ஏன்னா என்னுடைய அபிஷேகம் உன் மேல இருக்குது, என்னுடைய கரம் உன்னோடு இருக்கிறது, உன்னை யாரும் என்கிட்ட இருந்து பிரித்து விட முடியாது, ஏன்னா உன்னோட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் அவருடைய அற்புதமான வார்த்தைகளை சொல்லுகிறார் திருப்பாடல் 89. அதுக்கு அடுத்தபடியா அவர் 26வது வசனம், நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். இப்ப எல்லாரும் அதான் செய்யறதுக்காண்டி நம்ம வந்திருக்கிறோம். நீர் தான் என்னுடைய தந்தை ஆண்டவரே ஏசப்பா அப்படின்னு சொல்றோமே, ஏசப்பா நீங்க தான் எங்க தந்தை, ஆவியானவரே நீங்க தான் எங்க தந்தை, தந்தையாகிய கடவுளே நீங்க தான் எங்க தந்தை அப்படின்னு சொல்லி நீங்க தான் என்னுடைய கடவுள், என்னுடைய இறைவன் என்று சொல்லி, நீங்க தான் என்னுடைய மீட்பின் பாறை, எல்லா விதமான தீமைகள் என்றும் விலக்கிக் கொள்ளுகின்ற, எல்லா விதமான தீமைகள் என்றும் பாதுகாக்கின்ற ஒரு பாறையாக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சொல்லி ஜெபிக்கணும்னு சொல்லி இவ்வேளையில் நாம கூடி வந்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அவருடைய அபிஷேகம் இப்போது நம்மோடு இருக்க வேண்டும். எப்படி அந்த திருப்பொழிவு செய்தாரோ அதே போல இப்போதும் இவ்வேளையிலும் அந்த தூய ஆவியானவர் இறங்கி நம் ஒவ்வொருவரையும் அவருடைய ஆற்றலால் நிரப்ப வேண்டும். அவருடைய அக்கினியினாலே நம்முடைய தீமைகள் எல்லாம் சுட்டெரிக்க வேண்டும். அவருடைய அக்கினியினாலே எல்லா விதமான கட்டுகளில் இருந்து நம்மை விடுவிக்க வேண்டும். அவருடைய அக்கினியினாலே சாபங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலக வேண்டும். அந்த ஆசீர்வாதங்கள் நிறைவாக இறங்கி வந்து, வல்லமை நிறைவாக இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று நம்ம எல்லாரும் எழுந்து நின்று அக்கினியானவரே அப்படிங்கிற அந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். அக்கினியானவரே தீனாவாய் வாரும் அப்பா.
அக்கினியானவரே தீனாவாய் வாரும் அப்பா, தீனாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். அக்கினியானவரே தீனாவாய் வாரும் அப்பா, தீனாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினியே அக்கினி 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 அக்கினியே. அக்கினியானவரே தீனாவாய் வாரும் அப்பா, தீனாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். அன்பிற்குரியவர்களே, பாகால் இறைவாக்கினர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அங்கே ஆண்டவரின் இறைவாக்கினர் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறாரு. சொல்றாரு, எந்த கடவுள் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். மேலிருந்து அந்த அக்கினி இறங்கி வந்து எரிக்கின்ற, அந்த அக்கினி இறங்கி வந்து எரிக்கின்ற, சுட்டரிக்கின்ற, பலிகளை எரிக்கின்ற கடவுள் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவசித்துக் கொள்ளலாம். நம்ம 2 பேரும் போட்டி வைக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி பாகால் போய் இறைவாக்கினர்கள் அவங்க எல்லாரும் ஒரு பக்கம், ஏறக்குறைய 400 பேருக்கு மேல அவங்க எல்லாரும் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். காலை முதல் மாலை வரை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களால ஒரு அக்கினியை வர வைத்து அந்த பலி பொருட்களை எரிக்க முடியவில்லை. மாறாக கடவுளின் இறைவாக்கினர் ஒரே நேரம் தண்ணியெல்லாம் ஊத்தி வைக்கிறாங்க. அவ்வளோ நிரம்பி போய் இருக்குது. அவர் ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே நீர்தான் உண்மையான கடவுள் என்று இந்த மக்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக செய்தருளும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறாரு. ஜெபித்த மாத்திரத்துல அங்கிருந்து அக்கினியானவர் இறங்கி வருகிறார். இறங்கி வந்த அந்த எரிபலி பொருட்களை சுட்டெரிக்கிறார். சுட்டெரித்த பிற்பாடு அந்த பாகால் இறைவாக்கினர் பொய் இறைவாக்கினர்கள் அனைவரும் அங்கே கொல்லப்படுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு எதிராக பொய் இறைவாக்கினர்கள் பல பேர் இருக்கலாம். உண்மையான கடவுள் ஒருவர் மட்டுமே இருக்கிறார். உண்மையான ஆவியானவர் ஒருவர் மட்டுமே இருக்கிறார். அவர்தாமே அந்த தீமைகளை எல்லாம் எரித்து அழித்தொழித்து அன்பிற்குரியவர்களே நம்மை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நமக்கு எதிராக இருக்கின்ற எல்லா காரியங்களையும் அந்த அக்கினியினாலே எரித்து சுட்டரித்து, நம்ம வீட்டுல நினைப்போம், இந்த பில்லி வச்சுட்டாங்க, இந்த சூனியம் வச்சுட்டாங்க, என்னால அதனாலதான் வாழ்க்கையில முன்னேற முடியல, எனக்கு அடுக்கடுக்காக கஷ்டம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி நினைப்போமே. இந்த பில்லி சூனியம் எல்லாத்தையும், அந்த கட்டுக்கள் எல்லாத்தையும் எரித்து போடுகின்ற ஆவியானவர் இவ்வேளையில இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்கள், நம்ம எல்லாரும் வாய் விட்டு ஜெபித்து சொல்லுவோம், ஜீவ நதி பாய்ந்தெழட்டும், என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும் அப்படின்னு சொல்லி. இந்த வேளையில ஆண்டவரே, எனக்கு உயிர் இல்லாம இருக்கிறேன், உயிரோட்டம் இல்லாம இருக்கிறேன், வாழ்ந்து கொண்டே நடைப்பிணமாக இருந்து கொண்டிருக்கிறேன். இவ்வேளையில உம்முடைய ஆவியானவர் கொடுத்தருளும், உம்முடைய ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பியறலும், அந்த ஆவியை கொடுத்து எனக்குள்ளாக அந்த ஜீவ ஆவியை கொடுத்து என்னை நிரப்பியறலும் என்று சொல்லி சேர்ந்து பாடுவோம். ஜீவநதி பாய்ந்திடட்டும், என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். ஜீவநதி பாய்ந்திடட்டும், என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே. அக்கினியானவரே தீனாவாய் வாரும் அப்பா, தீனாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். அக்கினியானவரே தீனாவாய் வாரும் அப்பா, தீனாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். எரேமியா இறைவாக்கினரை அழைக்கும் போது அவர் சொல்றாரு, தீய நாவுகளை கொண்டவனா, தீய உதடுகளை கொண்டவனா, நான் எப்படி ஆண்டவரை உம்மை பத்தி நான் அறிவிக்க முடியும்?
உம்மை பத்தி ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை பத்தி ஆண்டவரே, தூய்மையான உம்மை பற்றி நான் எப்படி பேசுறது? தீய அழுக்குள்ள நாக்குகளோடு இருக்கிறேன், தீய பாவங்களோடு நான் இருக்கிறேன், எப்படி ஆண்டவரே நான் அப்படி போய் உங்களுடைய தூய வார்த்தைகளை எடுத்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு அங்கே ஒரு தூதர் அப்படியே நெருப்பை எடுத்துக்கொண்டு வந்து அவருடைய நாவை வைக்கின்றார். இந்த நாவிலே வைத்து இதை விழுங்குகிறார். அன்பிற்குரியவர்களே, அவருடைய சாபம், அவருடைய தீமை, அவருடைய பாவம் எல்லாம் அவரை விட்டு அகன்றது. என்னுடைய வார்த்தையை உன் வாய்க்குள்ள நான் வைக்கிறேன், இந்த வார்த்தையினால நீ அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிற, இந்த அக்கினி உன்னை தொடுகிறதே, இதனால உன்னுடைய பாவம் எல்லாமே மறைந்து போய்விட்டது. அன்பிற்குரியவர்களே, அதே வார்த்தையினால நம்மையும் தொட்டு கொண்டிருக்கிறார் கடவுள். அந்த எம்மாவுஸ் சீடர்கள் நடந்து போய் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் 2 பேருக்கும் முன்னாடி தோன்றி கடவுள் வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு சொல்லுகின்ற பொழுது, நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா? அவங்க சொல்றாங்க, நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா? அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா? அந்த வார்த்தை அவங்களை தொட்டுச்சு, அவங்களுடைய உள்ளத்தை மாற்றி கொண்டிருக்கிறது. அவர்களை அந்த தீயவை அனைத்திலிருந்து விடுவித்து எரித்து அவர்களுக்கு கடவுளுடைய ஒளியை அவர்களுக்குள்ளாக ஊட்டி கொண்டிருந்தது. சாபங்கள் அங்கே மறைகிறது, பாவங்கள் அங்கே மறைகிறது, தீ வினைகள் அங்கே மறைகிறது. அன்பிற்குள்ளே, இவ்வேளையில சாபம் எல்லாம் மாறிடட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நம்ம குடும்பத்து மேல நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு மன வருத்தத்தினால அவங்க சொல்லியிருப்பாங்க, உன் குடும்பத்துக்கு அப்படி நடக்க போகுதுடி, உன் குடும்பம் இப்படி ஆயிடும்டி, உன் குடும்பம் இப்படி போப்பதுடா, உன்னுடைய பணிகள் இப்படிலாம் நடக்காதுடா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மன கசப்புல சொல்லியிருக்கலாம். நம்ம மன்னிப்பு வேண்டி இவ்வேளையில இந்த சாபமெல்லாம் என் குடும்பத்து மேல, என் மேல, என்னுடைய பிள்ளைகள் மேல இருக்கப்பட்ட சாபம் எல்லாம் மாறணும் ஆண்டவரே. இந்த வேளையில உங்களுடைய தூய் ஆவியானவர் அந்த சாபத்தை எல்லாம் எரிச்சு போடணும் அப்படின்னு சொல்லி நாம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். சாபமெல்லாம் மாறிடட்டும் என் தெய்வமே, புது வாழ்வு மலர்ந்திடட்டும். சாபமெல்லாம் மாறிடட்டும் என் தெய்வமே, புது வாழ்வு மலர்ந்திடட்டும். அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே. அக்கினியானவரே தீனாவாய் வாரும் அப்பா, தீனாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். அக்கினியானவரே, ஆவியானவரே, வேளையில இறங்கி வாரும் அப்பா. இங்கு குழுமி இருக்கின்ற ஒவ்வொருவரின் மீதும் ஆண்டவரே உம்முடைய தீ நாவினால் இறங்கி வந்து இவ்வேளையில ஒவ்வொருவரையும் அபிஷேகம் செய்யும் அப்பா. ஆண்டவரே, நீர் வந்தால் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற எல்லா தீமைகளும், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பாவங்களும், எங்களுடைய குடும்பத்திற்கு எதிராக விடுக்கப்பட்ட எல்லா சாபங்களும் மறைந்து போகும். ஆண்டவரே, உம்முடைய அந்த அக்கினியினாலே அந்த சாபங்களை எரித்து போடும் ஆண்டவரே. இதோ கவலைகள் கண்ணீரினால் நாங்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். யார் யாரோ எதற்காகவோ புரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் செய்த பலவிதமான தீ வினைகளால் எங்களுடைய குடும்பமானது, எங்களுடைய தொழில்களானது, எங்களுடைய உடலானது மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இவ்வேளையில அந்த தூய ஆவியானவருடைய அக்கினியினால அவற்றை எல்லாம் சுத்தரித்து அந்த தீமைகள் எல்லாம் எங்களை விட்டு அகலும்படியாக செய்திருந்தீராக. இறைவா, உம்முடைய அந்த ஒளியிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவீராக. ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். உம்முடைய அந்த அருள் ஆசீர்வாதங்களினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பியருளும். அந்த அக்கினியானவருடைய கனிகளாலும் உடைகளாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பியருளும். ஆண்டவரே, எங்களுடைய வலிமை இன்மையை நீக்கி வல்லமையினால் நிரப்பியருளும். இவ்வேளையில குழுமி இருக்கின்ற ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நீர்தாமே சுத்திகரம் பண்ணி ஆண்டவரே உம்முடைய தூய ஆவியானவரால் நிரப்பி கொள்ளும்படியாக உம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம். அனைவரும் அமர்வோம். அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு உங்களோட என்ன வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆண்டவருக்கு முன்னில் இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தபோது, சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பழைய ஏற்பாட்டிலிருந்து
ஒரு வாசகம் வாசித்தோம். அரசர்கள் புத்தகம், 2வது அரசர்கள் புத்தகம் 5வது அதிகாரம். அரசர்கள் புத்தகம் 2வது அரசர்கள் புத்தகம் 5வது அதிகாரம். ஃபர்ஸ்ட் ஒரு தலைப்பு போட்டிருக்கிறாங்கல்ல, அதை படிங்களேன். அவர் தான் ஒரு மனுஷன், நாமான் அப்படிங்கிறவன். யார் அவன் தெரியுமா? நாமான்ற ஒருத்தன் இருக்கான். அவன் யாருன்னு இருந்தா நம்மளுக்கு என்ன சாமி, நீங்க கதைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது கேட்குது. அவன் யாரா இருந்தா நமக்கு என்னன்னு சொல்லி யோசிக்கலாம். அன்பிற்குரியவர்களே, இந்த நாமான் அசிரியா மன்னனுக்கு படைத்தலைவனாக இருக்கிறான். அசிரியாவுக்கு படைத்தலைவன் இந்த நாமான். செம்ம பேரும் புகழும் அவனுக்கு இருக்கு. அவனை ரொம்ப நேசிக்கிறார். யாரு நேசிக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மன்னன் ஆராம் அப்படிங்கிற அந்த மன்னன், சிரியாவுடைய மன்னன். அவன் இவரை ரொம்ப நேசிக்கிறான். அதுல அப்படியே தொடர்ந்து கொடுத்துருக்கும் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வார்த்தை, ஃபர்ஸ்ட் இறைவார்த்தை படிங்க. சிரியா மன்னனின் படைத்தலைவனான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார். ஓகேங்களா? ஏன்னா அதுக்கடுத்து அப்படியே படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் மூலமாக சிரியாவுக்கு பல வெற்றி வாய்ப்புகளை கொடுத்திருந்தார் ஆண்டவர், அவர் வழியாக, நாமான் வழியாக. அப்ப நாமான் யாரு? படை வலிமை மிக்கவன். ஓகேங்களா? படையை நடத்தக்கூடிய வல்லமை மிக்கவன். பல வெற்றிகளை பெற்றிருக்கிறான் என்றால் அவனுடைய மதி கூர்மையான மதியாக இருக்க வேண்டும். அறிவு மிகுந்த ஆற்றல் மிக்கவனாக இருக்க வேண்டும். அறிவாற்றல் மிக்கவனாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாம மற்ற எல்லாரும் அவனுக்கு, மற்ற படைத்தலைவர்கள், மற்ற படைகள் எல்லாம் அவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாம மன்னனுக்கு இவன் எப்படிப்பட்டவனா இருக்கனா? எப்படிப்பட்டவனா இருக்கனா? உண்மை உள்ளவனாக, மிகவும் நெருக்கமானவனாக, அன்புக்குரியவனாக இந்த நாமான் அப்படிங்கிறவன் இருக்கிறான். அப்போ இவனை பத்தி எவ்வளவு புகழ் இருக்கும் பாருங்களேன். எத்தனை வெற்றி அவன் பெற்றுக்கொண்டு கொடுத்துருப்பான். எவ்வளோ கஜானாவில் கொண்டு போய் நிறைய பொண்ணு வெள்ளின்னு சொல்லி அந்த நாட்டுக்கு சேர்த்திருப்பான். அப்படித்தானே சேர்த்தா தானே அந்த மன்னன் அவன் மீது அன்பு கொண்டவனா இருப்பான். இல்லைன்னா அன்பு கொண்டவனா இருந்திருக்க முடியாது இல்லையா? வெற்றிகளை கொண்டு வரல, தோல்வியே அடைஞ்சிருந்தானா அவன் மேல அன்பு செலுத்தக்கூடியவனாக மன்னன் இருந்திருக்க மாட்டான். அப்போ இவனுக்கு பேர் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, அறிவாற்றல் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, படைபலம் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. எல்லாம் இருந்து அடுத்து இன்னொன்னும் இருக்குது. அதுல அப்படியே படிச்சு பாருங்களேன். ஆனால் தொழுநோயாளி. எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? இல்ல, அந்த வலிமை இருந்து என்ன பிரயோஜனம்? படைபலம் இருந்து என்ன பிரயோஜனம்? அதிகாரம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆள்பலம் இருந்து என்ன பிரயோஜனம்? மாட மாளிகையும் கூட கோபுரமும் காரு பைக்கு இல்ல, அது பேர்னா சேரியட்லாம் அந்த காலத்துல வச்சிருந்தாங்கல்ல, தங்கத்துல தேர் வச்சிருந்து, தங்கத்திலேயே அரியணை வச்சிருந்து, தங்கத்திலேயே நல்ல பெட்டு கிட்டுலாம் வச்சிருந்து, இதெல்லாம் வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? தொழுநோயாளி. என்ன நோயாளி? தொழுநோயாளி. எல்லாம் இருந்தும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எல்லாரும் அவனை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, அவன் ஒரு தொழுநோயாளி. என்னடா டேய், நான் எவ்வளவோ வெற்றியெல்லாம் பெற்றவன்டா, நான் ஆஜானு பாகுவானா அப்படிலாம் வலிமை மிக்கவனா இருக்கிறேன்டா, நான் சொன்னா படைகள் எல்லாம் எனக்கு கீழ்ப்படியுண்டா, நான் அறிவாற்றல் மிக்கவன்டா, இருந்து என்ன பிரயோஜனம்? தொழுநோயாளி நீ. இல்ல, அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளவு வேதனை அடைஞ்சிருப்பான். நாமான், ஆண்டவரே இது எல்லாம் கொடுத்திருக்கிறாரு, கடவுள் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு, ஆனா இது இல்லையே. உடல் நோய், இப்படிப்பட்ட ஒரு நோய் எனக்கு இருக்குதே, தொழு நோய் என்னை பிடிச்சு வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதே, இந்த புகழ் எல்லாம் ஒரு புகழே இல்லையே, இது இல்லாம இந்த புகழ் எல்லாம் ஒரு புகழே இல்லையே. அன்பிற்குரியவர்கள், நம்முடைய வாழ்க்கையில நாமும் சில நேரத்துல இதெல்லாம் வச்சிருக்கலாம், எது வேணாலும் வச்சிருக்கலாம், எவ்வளோ பணம் வேணாலும் வச்சிருக்கலாம், பேங்க்ல செக்யூரிட்டிக்காக நீங்க எவ்வளவு வேணாலும் போட்டு வச்சிருக்கலாம், 100 பவுன் 500 பவுன் சொல்லி நகையெல்லாம் போட்டு வச்சிருக்கலாம், ரோல்ஸ் ராய்ஸ் கார்னு சொல்லி வச்சிருந்திருக்கலாம், இல்ல வேறு விதமான கார்கள் சொல்லிட்டு ஏதோ ஒரு இதெல்லாம் நிறைய வச்சிருக்கலாம். எல்லாம் இருந்தும் சில நேரத்துல பலவிதமான கஷ்டம் அங்கே ஒரு மாதிரி இருந்திருக்குமே. உடல் நோய் இருக்குதே, திடீர்னு பார்த்தா கேன்சருங்கிறாங்க, திடீர்னு பார்த்தா அந்த நீரிழிவு நோய்ங்கிறாங்க, திடீர்னு பார்த்தா வேறு விதமான
நோய்கள் இருக்குதுங்கிறாங்க, கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோயின்னு சொல்லி என்னன்னே தெரியலப்பா, என்னென்னமோ இருக்குதுங்கிறாங்க. இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்ங்க? அவனுக்கும் அப்படிதான், அந்த தொழுநோயாளி நாமானுக்கும் அப்படிதான், இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி. அப்போ அடுத்த வசனம், சிரியா நாட்டினர் ஒரு முறை கொள்ளையடிக்க சென்ற போது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர். ஓகேங்களா? ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர். சரி, சொல்லுங்க அடுத்து. அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். சிரியா நாட்டினர் எங்க போறாங்க? இஸ்ரேல் நாட்டுக்கு கொள்ளையடிக்க போறாங்க. கொள்ளையடிக்க போன இடத்துல யார கடத்தி கொண்டு வந்திருக்காங்க? ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த சிறுமிய பேர் ஏதாவது சொல்லியிருக்குதா? சிறுமியோட பெயர் இல்லை. இங்கதான் நம்ம நிறைய கவனிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அந்த சிறுமியோட பெயர் குறிப்பிடப்படவில்லை. அந்த சிறுமிக்கு ஏதாவது அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இல்ல. நாமான போல பெரிய புகழ் வாய்ந்தவரா அந்த சிறுமி இருப்பான்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இல்ல. நாமான போல நல்ல வீடு உடையவராக, நல்ல அதிகாரம் மிக்கவராக அந்த சிறுமி இருந்திருப்பான்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இல்ல. அவ யாரு இப்போ? அந்த சிறுமி யாரு இப்போ? வேலைக்காரி. இப்போ அந்த குழந்தை யோசிச்சு பாருங்களேன், சொந்த நாடு, அப்பா அம்மா இல்லை, கொள்ளையடிக்க வந்தவங்க ஒருவேளை கொண்டு போட்டிருக்கலாம், அவங்க அப்பா அம்மாவை கூட கொண்டு போட்டுட்டு அந்த குழந்தைய கடத்திட்டு வந்திருக்கலாம். இந்த பெண், இந்த சிறுமி என்ன பண்றாங்க? வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறா. நாமானுடைய வீட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். நிறைய நேரத்தில் நம்முடைய சூழ்நிலையும் அப்படிதான் இருக்கும். சில நேரங்களில் எல்லாரும் கூட இருந்தும் நமக்கு சில நேரத்தில் தனிமையா இருப்பது போல தோன்றும். யாருமே என்னை அன்பு செய்யல, எல்லாருமே என்னை வெறுக்கிறாங்க, யாருமே எனக்கு மதிப்பு கொடுக்கல, அதுவும் கூட பிறந்த சகோதரி சகோதரனே மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறான், என்னுடைய பிள்ளைகள் எனக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய மனைவி எனக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய கணவன் எனக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் தனிமையில் விடப்பட்டிருக்கிறேன், நான் அழுகின்ற அழுகை, நான் விடுகின்ற கண்ணீர், என்னுடைய உள்ளம் எவ்வளவு அன்புக்கா ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கவலைப்பட்டு இருக்கலாம், கஷ்டப்பட்டு இருக்கலாம். அதே சூழ்நிலையில தான் இந்த பெண், இந்த சிறுமி இருக்கிறாள். யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட பாடலாம். அந்த பாட்டு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு தான். அந்த சிறுமியோட சூழலும் நம்முடைய சூழலும் ஏறக்குறைய ஒற்றுமையாக ஒத்தமைவாக அமையக்கூடிய ஒரு பாடல். இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. சேர்ந்து பாடலாமா? நம்ம எல்லாருக்கும் யாருமே இல்லை, அப்படித்தானே? நிறைய நேரங்கள்ல இருந்தும் இல்லாதவங்களா தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். என்னதான் இருந்தாலும் எதுவும் இல்லாதவராக அந்த குழந்தைக்கு எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட சூழல்ல அங்க பணிவிடை புரிந்து கொண்டிருக்கின்ற அந்த குழந்தையை போல நாமும் எல்லாரும் இருந்தும் எதுவுமே இல்லாதவர்களாக, எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற ஆண்டவரே, என்னை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க ஆண்டவரே, நான் நல்லதுதான் செஞ்சாலும் அதை கெட்டதாகவே நினைக்கிறவர்களாக, கெட்டதாக மாற்றிக்கொள்கிறவர்களாக, கெட்டதாக எண்ணிக்கொள்பவர்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே அப்படி சொல்லி நம்ம வருத்தப்பட்டு கொண்டிருப்போமே. அந்த வருத்தத்தோட நாம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லை, என்னை ஒதுக்கக்கூடியவங்க தான் நிறைய இருக்கிறாங்க, ஆனா நீர் என்னை ஒதுக்காதவர், நீர் என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், நீர் என்னை அந்த அபிஷேகம் செய்யப்பட்ட கரத்தினால நீ சொன்னீரே என்னுடைய கை அவனோடு எப்போதும் இருக்குன்னு சொல்றீரே, அதே போல என்னை விட்டு நீங்காமல் உங்களுடைய கை எப்போதும் என் கூட இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து எழுந்து நின்று பாடலாமா? எழுந்து நின்று பாடுவோம். ஏன்னா கொஞ்ச நேரத்துல தூக்கம் வந்துடும். அந்த வார்த்தைகளை உணர்ந்து நம்மளும் பல நேரங்கள்ல அந்த சூழ்நிலையில இருந்திருக்கலாம், யாருமே இல்லாம கஷ்டத்தோட இருந்திருப்போம். நன்றாக நம்பிக்கொண்டிருந்த அவரைத்தான் நம்ம மேலா நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம். இவர் தான் நமக்கு உதவி செய்வாரு, இவரை விட்டா நமக்கு துணை வேறு யாருமே இல்லை, இந்த நண்பனை விட்டா வேற துணை யாரும் இல்லை, இந்த தோழியை விட்டா வேறு துணை யாரும் இல்லை, இந்த சகோதரனை விட்டா வேறு துணை யாரும் இல்லை, இந்த சகோதரியை விட்டா வேறு துணை யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு அவங்க மேல முழுசா நம்முடைய அன்பை வச்சு, நம்முடைய பிள்ளைகள் மேல அன்பை வச்சு, நம்முடைய கணவர் மேல முழுசா அந்த நம்பிக்கையை அன்பையை வச்சு நாம அவங்களை உயர்வாக எண்ணிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவங்க நம்மளை உதாசீனப்படுத்தி விட்டு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, சிப்போடி சிப்போ, என்கிட்ட பேசவே பேசாத, உன் மூஞ்சியை பார்க்கவே அருவருப்பா இருக்கு, என்கிட்ட பக்கமே வராத,
உன் பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். நீ என்னை பாத்திரவே பாத்துறாத. உன்னை பார்த்தாலே அப்படியே உடம்பு ஃபுல்லா எரியுது. உன்னை பார்த்தாலே என் உடம்பு ஃபுல்லா மிளகாயை அரைச்சு தடவுனமா இருக்குது. அப்படிலாம் ஒரு சில நேரத்துல நம்ம நினைச்சிருக்கலாம், நம்மள ஒரு மாதிரி உதாசீனப்படுத்திருக்கலாம். இப்போ கடவுள்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே யாருமே எனக்கு இல்ல, நீர் தான் எனக்கு இருக்கிறீரு, என்னுடைய அந்த அழுகையை மாற்றும் ஆண்டவரே அப்படி சொல்லி நம்ம சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன், உம்மை தேடியே ஓடி வருகிறேன். பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. யோசிச்சு பார்ப்போமே, இயேசு கிட்ட ஒரு பெண்ணை பிடிச்சு இழுத்துட்டு வர்றாங்க, அடிச்சு கல்லால் அடிச்சு கொல்லணும். இவன் இந்த விபச்சாரத்துல மாட்டிக்கிட்டா, இவளை கொல்லாம விடவே கூடாது. மோசே சட்டம் அதுதான் சொல்லுது, கொல்லணும் அப்படிங்கிறாங்க. கீழே இயேசு குனிந்து எழுதி கொண்டிருக்கிறார். எழுதிட்டு அவருக்கு அவங்கள்ட்ட சொல்றாரு, இது மாதிரி உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் கல்லை ஏறியட்டும். அந்த பெண்ணினுடைய நிலையை யோசிச்சு பார்ப்போமே. இப்போ கொஞ்சம் போச்சு, இனியோட எல்லாம் முடிஞ்சு, என் வாழ்க்கை போச்சு, எல்லாரும் முன்னிலையிலையும் என்னைய கேவலப்படுத்த போறாங்க, எல்லாரும் முன்னிலையிலையும் என்னைய தூற்றி பேச போறாங்க, காரி உமிழ போறாங்க, என்னை கேவலப்படுத்த போறாங்க, என்னை ஒரு மனுஷியாவே இனிமே பார்க்க போறது கிடையாது, என்னை ஒரு அருவருப்பான ஒரு பொருளா ஒரு புழுவா என்னை பார்க்க போறாங்க, இத்தோட முடிஞ்சிச்சு என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அந்த பெண் எவ்வளோ மன வேதனையோட நொறுங்கி போய் அந்த இடத்துல இயேசுக்கு முன்னாடி நின்றுப்பாங்க. அன்புக்குரியவர்களே, அந்த நெருப்பு அப்படி நொறுங்கி போய் நிற்கிற அந்த இடத்துல அவர் இயேசு அதை அவங்கள பார்த்து சொல்றாரு, அம்மா யாரும் உனக்கு தீர்ப்பிடலையா, யாரும் உனக்கு தீர்ப்பிடலையா, உன் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு, நீ போ, மீண்டும் பாவம் செய்யாத. இதாங்க நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. யாரும் உன்னைய எவ்வளவு நெருக்கி வந்தாலும், யாரு உனக்கு அருகாமையில் இல்லாம போனாலும், யாரு உன்னுடைய உள்ளத்தை நொறுக்கி போகும்படியாக நீ நல்லவனா இருந்த போதும், நீ நல்லவளா இருந்த போதும், உன்னுடைய உள்ளம் நொறுங்கி போகும்படிக்கு உன்னுடைய கேரக்டரை பத்தி, உன்னுடைய வாழ்க்கையை பத்தி, நீ நல்லவளா இருக்கும் போதும் உன்னுடைய நடத்தையை பத்தி கேவலமா பேசினாலும் சரி, கடவுள் சொல்லுகிறார், கடவுள் அங்கே உன்னோடு உடனிருந்து உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கவலை உங்களுக்குள்ள பெருகி வரும்போது அவர் கூட இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, நம்மளாம் நொறுங்கி அழுகும் போது கடவுள் நம்மோடு உடன் இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கவலை என்னில் பெருகும் போது கலங்கி போகிறேன், வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகிறேன், ஆண்டவரே என்னுடைய கண்ணீரை துடைத்தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேர்ந்து பாடுவோம். கவலை எண்ணில் பெருகும் போது கலங்கி போகிறேன், வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகிறேன். கவலை எண்ணில் பெருகும் போது கலங்கி போகிறேன், வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகிறேன். யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட. பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. மீண்டுமாக அதே திரும்பி சொல்லி பாடுவோம். இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை. இயேசுவே இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் யாருமே இல்லை, நீங்க தான் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன். அந்த சிறுமிக்கு எப்படி நீ ஆதரவாக இருந்து அந்த பிள்ளை எவ்வாறு உம்மீது நம்பிக்கை கொண்டவளாக தன்னுடைய தலைவனுக்கு பணிபுரிந்து கொண்டிருந்தாலும், அதே போல ஆண்டவரே இவ்வேளையில நாங்களும் உம்மீது நம்பிக்கை கொண்டவர்களாக
நீர்தாமே எங்களை மீட்டுக் கொள்வீர் என்பதில் அச்சமற்ற நிலையில் நாங்கள் இருக்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே அருளை புரிந்துணரும்படியாக இயேசுவே எங்களை பாரும். ஆண்டவரே, இவ்வேளையில என் குடும்பத்தை பாரும், என் பிள்ளைகளை பாரும், என்னுடைய தொழில்களை பாரும், எனக்கு உடல் நோய் இருக்கிறது இதை பாரும். ஆண்டவரே, இந்த கவலைகள் கண்ணீர் எல்லாத்தையும் பாரும். எனக்கு யாருமே இல்லாம அவதிப்பட்டு கொண்டிருக்கிற நீர் இதை பார்த்து ஆண்டவரே இவ்வேளையில அந்த துன்ப துயரத்திலிருந்து என்னை மீட்டுக்கொள்ளும். நீர் ஒருவரே எனக்கு துணையாக இருப்பீராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். அமர்வோம். இப்போ 2 கேரக்டர் நம்ம பார்த்துருக்குறோம். நாமான்ற ஒரு கேரக்டர், அந்த சிறுமின்ற கேரக்டர். நாமானுக்கு எல்லாம் இருந்தும் ஒன்று குறையாக இருக்கிறது. என்ன குறைன்னு சொல்லி பார்த்தோம். என்ன குறை? தொழு நோய். எல்லாம் இருந்தும் அவனுக்கு நோயின்ற ஒரு குறை. இந்த பெண்ணுக்கு, இந்த குழந்தைக்கு எதுவுமே இல்லாம இருக்குது. இருந்தாலும் அவளுக்கு ஒரு நிறை இருக்கிறது. என்ன நிறை? கடவுள் நம்பிக்கை. இஸ்ரேலின் கடவுளாய் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அந்த குழந்தையோடு இருந்தது. அந்த குழந்தை இப்போ இந்த 2 கேரக்டரையும் பார்த்துட்டோம் நம்ம இல்லையா? இவனுக்கு எல்லாம் இருந்தும் ஒரு குறை, இந்த குழந்தைக்கு எதுவும் இல்லாமல் இருந்த போதும் ஒரு நிறை இருக்கிறது. சரி, அந்த பெண் குழந்தை இப்போ என்ன நடக்குது? அந்த பெண் குழந்தை இவன் அடிமைப்படுத்தி கொண்டு வந்து வச்சிருக்கிறான், கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கிறான், வேலை பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கிறான், கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். இப்படி கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த தலைவனுக்கு நீங்களோ நானாவோ இருந்தோம்னா என்ன நினைப்போம்? நீங்களோ நானாவோ இருந்தோம்னா என்ன நினைப்போம்? தொடர்ந்து கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, என்ன பண்ணுவோம்? அவனுக்கு நல்லது செய்யறதுன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன வராது? அவனை கொன்னு போடணும், சீக்கிரமா அவன் சாகணும், இந்த நோய் இன்னும் பெருசா வந்து இவன் அழிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்மளுக்கு நினைப்பு ஓடும் இல்லையா? சில நேரத்தில் நமக்கு எதிராக நினைப்பவர்கள்லாம் நம்ம அப்படித்தான் நினைப்போம். இவ அப்படி நினைச்சிட்டால, இவளுக்கு எனக்கு 1 போனா அவனுக்கு 2 போகணும், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு அப்படிங்கிற மாதிரி. ஆண்டவரே, எனக்கு 1 கண்ணு போனுச்சுன்னா அவனுக்கு 2 கண்ணும் போயிடணும், எனக்கு 1 கால் போச்சுன்னா அவனுக்கு 2 காலும் போயிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்னமோ. ஆனா அந்த குழந்தை அந்த தலைவி கிட்ட போய் சொல்றா, நாமானுடைய பொண்டாட்டி கிட்ட, இவருடைய நோய் குணமாகணும்னா எங்க போகணும்? இஸ்ரேல் நாட்டுக்கு போகட்டும். ஓகேங்களா? என்னுடைய நாட்டுக்கு அவர் போகட்டும். என்னுடைய நாட்டில் ஒரு இறைவாக்கினர் இருக்கிறார், அந்த இறைவாக்கினரை சென்று அவர் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அந்த குழந்தை சொல்றா. எவ்வளவு ஒரு நன்மைக்குரிய குழந்தையா இருக்கிறா பார்த்தீங்களா? கடவுள் நம்பிக்கை என்பது இதுதாங்க. நமக்கு எதிராக கெட்டது செய்தவர்கள் ஆனாலும் சரி, அவர்களுக்காக நன்மை செய்ய தூண்டுமே ஒழிய, கடவுள் நம்பிக்கை அவர்களுக்கு எதிராக தீமை செய்ய ஒருபோதும் நம்மை தூண்டக்கூடாது. ஏன்னா கடவுள் நம்மை பார்த்துக் கொள்வார் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளாக எப்போதும் வேரூன்றி இருக்கும். அந்த குழந்தை வேரூன்றி இருந்தது. என்னை கடவுள் பார்த்துக் கொள்வார், என் வாழ்வு கடவுளுடைய கையில் இருக்கிறது, அவர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை நினைத்தால், அதே போல தன்னுடைய தலைவனாகிய நாமானுடைய வாழ்வும் யார் கையில் இருக்குது? கடவுளுடைய கையில் இருக்கிறது என்பதை அந்த குழந்தை நம்பினால், விசுவசித்தால். அதனால சொல்றா, நீ அங்க போ. எங்க போ? என் நாட்டுக்கு போ. இஸ்ரேல் மக்கள், என்னுடைய இஸ்ரேல் மக்கள் வாழ்கின்ற அந்த பகுதிக்கு போ. அங்க இருக்கக்கூடிய எலிசா அப்படிங்கிற இறைவாக்கினரை நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இவனும் போறான். யோசிச்சு பாருங்களேன், அவன் எவ்வளவு பெரிய ஆளு. இந்த சின்ன புள்ள தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னதை கேட்டு, அவன் போறாங்க. நமக்கெல்லாம் சிறியவங்க யாராவது ஒரு நல்லதுக்காண்டி தான் சொல்ல வருவாங்க. ஏதாவது ஒன்று வந்து சொன்னாங்கன்னா, எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் மூடிக்கிட்டு போப்பா, கொஞ்சம் வாயை முட்டு நீ போ, எனக்கு தெரியும். நல்லதே சொல்ல வந்தாலும் சரி, நல்லதே செய்ய வந்தாலும் சரி, எனக்கு தெரியும், நீ போப்பா. சில மாமியார்கள் அப்படிதான் இருப்பாங்க, சில மாமனார்கள் அப்படிதான் இருப்பாங்க. அங்க வந்திருக்கிற மருமகள் நல்லதுதான் சொல்றதுக்காண்டி வருவாங்க. இருந்தாலும் அந்த மாமியாரும் மாமனாரும் சொல்லுவாங்க, எனக்கு தெரியும், நீ போ, புதுசா வந்துட்டா அவ, அப்படியே இவங்களுக்கு தான் என்னமோ தெரியுன்ற கணக்கா, போடி அப்படி சொல்லி வாயை அடக்கிக்கிட்டு, எனக்கு தெரியும் இங்க அதிகாரம் பண்ண நீ வந்துட்டு இருக்கிற, எனக்கு தெரியும், நீ சும்மா இரு அப்படிம்பாங்க. அன்பிற்குரியவர்களே, அங்க அவன் அவ்வளோ பெரிய ஆளு, படைபலம் மிக்கவனாக இருக்கக்கூடியவன், அதிகாரம் மிக்கவனாக இருக்கக்கூடியவன். இந்த சிறு பிள்ளை அங்கே சொல்லுகின்ற அந்த அறிவுரையை கேட்டு அவன் எங்க போறான்?
இஸ்ரேல் நாட்டுக்கு செல்கிறார். நண்பருக்குரியவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில இந்த அகம்பாவம், அகங்காரம், இது எல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு அந்த ஆற்றல் இருக்குது, எனக்கு இந்த வலிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு நினைச்சுக்கிட்டு அந்த அதையே பிடிச்சுக்கிட்டு நீங்க இருந்துடாதீங்க. கடவுள் சொல்றாரு அப்படின்னா அதை செய்வதற்கு தயங்காதீங்க. சிறு பிள்ளைகள் மூலமாக சிலவற்றை அறிவுறுத்துகிறார்கள் என்றால், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மருமகள் வழியாக, மருமகன் வழியாக, மகன் வழியாக, மகள் வழியாக சிலவற்றை சொல்லுகிறார் என்றால் கேளுங்க, செவிமடுங்க. ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது இந்த சின்ன பையன் சேசுராஜ் ஏதோ ஒரு நல்ல வார்த்தையை சொல்றான் அப்படின்னா அதற்கும் செவிமடுங்க. அதை விட்டுட்டு இவன் என்னடா அவன் சும்மா ஏதோ ஒரு கதை விட்டுட்டு இருக்கிறான், புருடா விட்டுட்டு இருக்கிறான், இவன்ட்ட என்னடா நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அந்த சிறு பிள்ளை சொன்னதை கேட்டு நாமான் செல்கின்ற பொழுது என்ன நடக்குதுன்னு சொல்லி அடுத்து பார்ப்போம். அடுத்து அவன் போறான், இஸ்ரேல் நாட்டினுடைய மன்னனிடம் ஒரு லெட்டர் கொண்டு போய் கொடுக்கிறான். அந்த லெட்டர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நாமானை நீ குணப்படுத்தி எனக்கு அனுப்பு. அவன் மன்னன் கேட்டதும் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவனுக்கு அல்லு விட்டுருச்சு, நடுங்கி போய் அப்படியே பயந்து போய் நிற்கிறான். நான் என்ன கடவுளா? நோயை குணப்படுத்துறதுக்கு யாரால முடியும்? நோயை குணப்படுத்துறதுக்கு யாரால முடியும்? கடவுளால தான் முடியும். அதனாலதான் நிறைய டாக்டர்ஸ் போயிட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் சொல்லுவாங்க, எங்களுடைய கையில எதுவுமே இல்லை, கடவுள்கிட்ட கேளுங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் எல்லா ஃபீஸும் வாங்கிடுவாங்க. அதுக்கு அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட், இதுக்கு 1 லட்சம், அதுக்கு 2 லட்சம், இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு கொண்டு வந்து மூக்குல ஒன்று வச்சு விட்டுட்டு அதுக்கு ஆக்சிஜனை கொஞ்சம் கொஞ்சம் அனுப்பி விட்டுட்டு அப்படியே துடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே லப்பட்டப்புன்னு சொல்லி அடிச்சுட்டு கடைசியில் அவங்க சொல்லுவாங்க, எங்க கையில எதுவுமே இல்லை, கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க. கடவுள்கிட்ட தான் எல்லாம் இருக்கு. அன்புக்குரியவர்களே, கடவுள்கிட்ட தான் எல்லாம் இருக்கு. நோயை குணப்படுத்துபவர் கடவுளே. அவன் சொல்றான் பாருங்க, அந்த மன்னன் தன்னுடைய உடையை பீத்து கொண்டு, நான் என்ன கடவுளா வாழ்க்கையை கொடுக்கறதுக்கும் அந்த நோயிலேருந்து குணப்படுத்துறதுக்கும் நான் என்ன கடவுளா அப்படின்னு சொல்லி அவன் அழுகிறான். அப்போதைக்கு எலியா இறைவாக்கினர் அவனுக்கு ஆள் அனுப்பி சொல்லுகிறார், ஏன்டா நீ அழுகிற, அவனை என்கிட்ட அனுப்பு. எலிசா இறைவாக்கினர் சொல்லி அனுப்புறாரு, என்கிட்ட அனுப்பு. திருப்பி நாமான் இங்கிருந்து யார்கிட்ட போறாரு? இறைவாக்கினர்கிட்ட போறாருங்க. ஓகேங்களா? இறைவாக்கினர்கிட்ட போன பிற்பாடு அவர் பார்க்கவே இல்லை. எந்த மனுஷன்? எலிசா, அந்த இறைவாக்கினர் அவனை பார்க்கவே இல்லை. பார்க்காம அவர் ஆள் அனுப்பி சொல்றாரு, நீ போயிட்டு யோர்தான் ஆற்றுல 7 முறை என்ன பண்ண? மூழ்கி எழு, உனக்கு சரியாயிடும். நாமான் எவ்வளவு பெரிய ஆளு இல்ல? மீண்டுமாக கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இதே உங்களை பார்த்து ஒருத்தர் நீங்க வர்றீங்க, ஃபாதரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு வர்றீங்க, ஜபம் பண்றதுக்காண்டி சொல்றதுக்காண்டி நீங்க வர்றீங்க. நான் ஒரு ஆள் அனுப்பி என்னெல்லாம் பார்க்காத, நீ போயிட்டு இந்த காரியத்தை செய்ய அப்படின்னு சொன்னா அது ரொம்ப பெரிய ஆளா இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு என்ன ஆகும்? இவெல்லாம் ஒரு ஃபாதரா? இவனை பார்க்கறதுக்காண்டி நான் வர்றேன், அவ்வளவு தூரம் அவ்வளவு வேலையெல்லாம் விட்டு வர்றேன், என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன? நான் இவ்வளவு கோடிக்கு அதிபதி இல்ல இவ்வளவு லட்சத்துக்கு அதிபதி, என்னுடைய வேலையெல்லாம் என்ன? நான் எவ்வளவு அறிவாற்றல் மிக்கவன், எவ்வளவு திறமை மிக்கவன், என்னுடைய இதெல்லாம் விட்டுட்டு நான் இவனை பார்க்க வந்தா இவர் என்னமோ ஆள் அனுப்பி என்னைய போடா அப்படிங்கிறாரு. அங்க அதுதான் நடக்குது. நாமான் அப்படி பல வெற்றிகளை குவித்து அவன்கிட்ட சொல்லி விடுறாரு, ஒரு ஆள் அனுப்பி போடா, போய் அங்கே போய் குளிச்சுட்டு போடா அப்படிங்கிறாரு. ஏண்டா டேய், அவன் சொல்றான், ஏண்டா நான் இது எங்க ஊர்லயே 2 ஆறு சூப்பரான ஆறு இருக்கு, அந்த ஆறுலயே நான் குளிச்சு எந்திரிக்க மாட்டேனா? இவன் சொல்றதை நான் செய்யணுமா? இதுக்கெல்லாம் நான் கட்டுப்படணுமா? அப்படின்னு சொல்லி அவன் கேள்வி எழுப்புகிறான். அவனுக்குள்ளாக கேள்வி எழுப்புகிறான். அவனுக்கு போறதுக்கு மனசு இல்லை, போய் குளிக்கிறதுக்கு மனசு இல்லை. ஆனா அவங்க கூட இருந்த அந்த பணியாளர்கள் சொல்றாங்க, உங்களுக்கு வலிமையான காரியத்தை சொல்லியிருந்தா போயிட்டு 1000 பேரை கொண்டுட்டு வா, அப்பதான் உனக்கு நோய் நலமாகும்னு சொல்லியிருந்தா நீ போய் செஞ்சுட்டு வந்திருப்பீர்ல. அவர் சொல்றது சிம்பிளான காரியம்ப்பா, ரொம்ப சிம்பிளான காரியம். போயிட்டு 7 முறை குழி. அன்புக்குரியவர்களே, அவர் சொல்றாப்புல ஒரு 2 ஆறு பேர் சொல்லுவாரு. யாரு? அந்த நாமான். எங்க ஊர்ல இந்த 2 ஆறு இருக்குது, அந்த 2 ஆறுலையும் அபானா பர்பார் அப்படிங்கிற 2 ஆறு இருக்குது. இந்த ஆறுல நான் ரொம்ப அருமையான தெளிந்த நீரோடை, ஆனா இந்த யோர்தான் ஆறு அப்படி தெளிந்த நீரோடை கிடையாது. அது கொஞ்சம் கலங்களான தூசியோடு நிறைந்த கொஞ்சம் சிவப்பான ஒரு மாதிரியான நீரோடையாக இருக்கிறது. இதுல போய் நான் குளிக்கணுமா? அங்க தெளிந்த நீரோடை இருக்குதே, அது என்னை குணப்படுத்த முடியாதா? இதுல தான் போய் குளிக்கணுமா அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்த அவனிடம் பணியாளர்கள் சொல்கிறார்கள், போய் செய்யுங்க. மறுபடி அவன் தன்னுடைய அந்த ஈகோவெல்லாம் விடுறாங்க, தன்னுடைய ஈகோவை விட்டுறான். ஆனா இங்க நம்ம நிறைய பேர்கிட்ட சொன்னோம்னா அந்த ஈகோ தான் பிடிச்சுக்கிட்டு நிற்கும். நான் எவ்வளவு பெரிய ஆளு, அப்ப எப்படி என்னை பார்த்து இப்படி சொன்னா? என் குடும்பத்துக்குள்ளவே ஈகோ, கணவன் மனைவிக்கு இடையே இன்னைக்கு எத்தனையோ கேசஸ், டிவோர்ஸ் கேசஸ். ஏதோ ஒரு சின்ன காரியம்,
ஏதோ ஒரு சின்ன புரிதல் இல்லாமை, அதனால அவங்களுக்குள்ள வர மனத்தாங்கல், அந்த மனத்தாங்கல்னால அந்த ஈகோனால பல பல சண்டைகளை வைத்துக்கொண்டு கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்குள்ளவே பேசாம இருப்பாங்க, 7 நாள் வீட்டுக்குள்ள பேசாம இருப்பாங்க. அப்புறம் 1 மாசம் வெளியில போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு முடிஞ்சிச்சு, போடு கேச, இனிமே உன் கூட நான் வாழ மாட்டேன், என் கூட நீயும் இருக்க வேண்டாம், போடா, நீ எங்கேயோ எக்கேடோ கெட்டு போ, நான் எக்கேடோ கெட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொண்டு செல்வது. அன்பிற்குரியவர்களே, யோசிச்சு பாருங்களேன், அவனுக்கு அந்த ஈகோவை விட்டுறான். யார்? அந்த நாமான். அவ்வளோ பெரிய அந்த படைத்தலைவன் தன்னுடைய ஈகோவை தூக்கி போட்டுட்டு, இப்படிப்பட்ட ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, இவ்வளவு கேவலமா என்னையும் பார்க்காம என்னை ஒரு தொட்டு குணப்படுத்துவார்னு சொல்லி நினைச்சேன், அப்படி தொடக்கூட செய்யாம ஒரு ஆள் அனுப்பி விட்டு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஈகோ வராம அவன் போறான். போயிட்டு 7 முறை அந்த ஆற்றிலே முங்கி எழுகிறான். அங்கே என்ன நடக்குது? அங்க அற்புதம் நடக்குது. அவனுடைய உடல் எப்படி இருக்குதுன்னா, ஒரு குழந்தையினுடைய அந்த தேகம் போல அவனுடைய தேகம் அங்கே மாறியது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. நல்லா பாருங்களேன், அவன் போய் முங்கி எழுந்த உடனே அவனுடைய உடலானது ஒரு குழந்தையினுடைய உடலை போல, அந்த தோள்கள், தொழுநோய் பிடித்திருந்த அந்த தோல் எப்படி மாறுது? ஒரு பச்சிலம் குழந்தையை போல. எவ்வளவு மிருதுவா, எவ்வளவு மென்மையா, எவ்வளவு அழகா அவனுடைய தோல் மாறி இருக்குன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அப்படியே இமேஜினேஷன்ல கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். எவ்வளவு அழகா அந்த தோள்கள் மாறி இருக்க வேண்டும். ஒரு குழந்தையை போல அந்த தோள்கள் மாறுகிறது. அன்பிற்குரியவர்களே, மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறான். தன்னுடைய ஈகோவை விட்டுட்டு சென்றதுனால அவனுக்கு அங்க அற்புதம் நடந்துச்சு. சில நேரத்தில் எனக்குள்ள ஈகோ, நான் பெரியவன், நான் சொன்னா கேட்கணும், என்னை பார்த்து எப்படி அந்த வார்த்தை சொல்லலாம், இவனை போய் நான் பார்க்க மாட்டேன், அவளை போய் நான் பார்க்க மாட்டேன். ஈகோ. இவர் என்ன பெரிய ஆளா, என் கணவர் என்ன பெரிய ஆளா, என் மனைவி என்ன பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஈகோ. இந்த ஃபாதர் என்ன பெரிய ஆளா, இந்த அன்பிய பொறுப்பாளர் என்ன பெரிய ஆளா, ஒரு ஈகோ இல்லையா? நமக்குள்ளாக சில ஈகோக்கள் இப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு, ஈகோ அப்படிங்கிற வார்த்தைக்கு எட்ஜிங் காட் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு விரிவாக்கத்தை சொல்லுவார்கள். எட்ஜிங் காட் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளை நீ வெளியே தள்ளுகிறாய், அவரை வெளியே துரத்துகிறாய். ஈகோ வந்துச்சுன்னா கடவுளை நாமே வெளியே தள்ளுகிறோம் என்ற அர்த்தம். இந்த ஈகோவை அந்த நாமான் விட்டான். நாமான் விட்டதுனால அவனுடைய உடலானது ஒரு பச்சிலம் குழந்தையை போல மாறியது. அன்பிற்குரியவர்களே, நமக்குள்ளாக இருக்கிற இந்த ஈகோவை விட்டோம்னா கடவுள் நமக்குள்ளேயே இருப்பாரு. நமக்குள்ளாக இருக்கின்ற அந்த கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாரு. நமக்குள்ளாக இருக்கின்ற அந்த கடவுள் நம்முடைய உடல் நோய்களிலிருந்து முழுமையான விடுதலையை கொடுப்பாரு. நமக்குள்ளாக இருக்கின்ற அந்த கடவுள் நமக்கு எதிராக இருக்கின்ற எல்லா காரியங்களையும் மாற்றி போடுவாரு. அன்பிற்குரியவர்களே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதாங்க நடந்துச்சாங்க. அன்பிற்குரியவர்களே, கடவுள் தொடுகிறார். அவர் தொடர்ந்து சொல்லி கூட அவசியம் கிடையாது. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அது மாதிரி தான் சொல்றாரு இல்லையா? செஞ்சுரியன் சொல்றான், என்னுடைய பிள்ளை அங்க நோய்வாய்ப்பட்டு, என்னுடைய வேலைக்காரன் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான், ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் ஊழியன் நலமடைவான் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அந்த கடவுள் தாங்க நம்முடைய கடவுள். அந்த கடவுள் தான் நம்முடைய கடவுள். இயேசுனார் ஒரு வார்த்தை சொன்னார், மகனே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, மகனே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட, எழுந்து நட. மகனே, அந்த அம்மாட்ட சொல்றாங்க, அம்மா உன்னுடைய பாவம் நீங்கியது, கவலைப்படாத. அதே போல ஒவ்வொரு முறையும் தன்னுடைய ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சில இடத்துல வார்த்தையே சொல்லலங்க, அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலமடைவேன் என்று சொல்லிக்கொண்டு ஆடையை தொட்டால் அங்கே நலமடைந்தான். அந்த கடவுள் தான் உங்களுடைய கடவுளும் என்னுடைய கடவுளுமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தந்தையாகிய கடவுள், தூய ஆவியானவர். அன்பிற்குரியவர்களே, அவரை விசுவசிக்கின்ற நாம நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு துன்ப துயரம் வந்தாலும் சரி அது மறைந்து போகும், அது மாற்றம் பெறும். எப்படி அந்த நாமான் தன்னுடைய வாழ்க்கையில அந்த அகம்பாவம் வேண்டாம், ஆங்காரம் வேண்டாம் சொல்லி அதை தூக்கி தூர போட்டுட்டு இதை பின்பற்றினானோ, அந்த சிறுமி சொன்ன வார்த்தையை பின்பற்றி சென்று, அதே போல அந்த இறைவாக்கினர் சொன்ன வார்த்தையை பின்பற்றி சென்று தன்னை கழுவி தன்னை விட்டு விலகி சென்ற கடவுளை பற்றி கொண்டானோ, அவனுக்கு அந்த வாழ்க்கை புதிதாக மாறியதோ, அதே போல அன்பிற்குரியவர்களே இவ்வேளையில கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தொடுகின்றார். யோசிச்சு பாருங்களேன், நாம அவனுடைய கேரக்டர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா இருந்துச்சு நீங்க சொல்லுங்க, கொஞ்சம் வேகமா சொல்லுங்க. படைத்தலைவனா இருக்கக்கூடியவரா இருக்கிறாரு அப்படின்னா என்ன, எப்படிப்பட்டவனா இருந்திருப்பான்?
எந்த எதிரி வந்தாலும், என்ன எதிரி வந்தாலும் மர்கையா தான். கையை வெட்டி போட்டிருப்பான், காலை வெட்டி போட்டிருப்பான், கழுத்தை வெட்டி போட்டிருப்பான். இப்படிதான் அவனுடைய இருந்துகிட்டு இருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாம அந்த அறிவாற்றல் இருக்கிறதுனாலையும் பிளஸ் படைபலம் இருக்கிறதுனாலையும் அவனுக்கு அதிகாரத்தோடு கொஞ்சம் ஆணவ திமிரோடு இப்படிலாம் இருந்திருப்பான். நம்ம படிக்கிறோம் திருவிவிலியத்துல, கடவுள் எளியவர்களை சந்திக்கிறார், எளிமையானவர்களுக்கு உதவி செய்கிறார், ஏழைகளுக்கு இறங்குகிறார், எல்லோரையும் என்ன பண்றாரு, அவங்களுக்கு அந்த வலிமை அளிக்கிறார், ஆற்றலை அளிக்கிறார், குணப்படுத்துகிறார், சுகமாக்குகிறார் அப்படின்னு சொல்லலாம் படிக்கிறோம். இவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? பணக்காரனா இருக்கான், செல்வ செழிப்பு மிக்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், அதிகார பலத்தினால நிறைய பேரை கொண்டு போடக்கூடிய ஒரு இதுல இருக்கிறான். அப்போ இவனுக்கு ஏன் கடவுள் இறங்கணும்? இவனுக்கு ஏன் கடவுள் அந்த நன்மையை செய்யணும்? அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. இல்ல, இவனுக்கு ஏங்க செய்யணும்? அந்த சிறுமியை அதுக்கு பதிலாக விடுவிச்சு கொண்டு போயிருக்கலாமே. அன்பிற்குரியவர்களே, கடவுள் கெட்டவருக்கும் இறங்குபவராக இருக்கிறார். கடவுள் கெட்டவருக்கும் இறங்குவராக இருக்கிறார். நாமானுக்கு இரக்கம் காட்டிய கடவுள் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும், நாம கெட்டவங்களா இருக்கின்ற பொழுதும், நாம ஆங்காரத்தோட அகங்காரத்தோட அதிகார துஷ்பிரயோகம் செய்து கொண்டு சில நேரங்களில் பாவங்கள் செய்து கொண்டு இருக்கின்ற பொழுதும், நீங்களும் நானும் மனம் மாற வேண்டும். அந்த எட்ஜிங் காட் அவுட் ஈகோ அப்படிங்கிற அந்த இதுல இருந்து விலக வேண்டும். அப்படிங்கிறதுக்காண்டிதான் இரக்கம் உள்ளவராக கடவுள் இருக்கிறார். ஒரு கெட்டவனுக்கும் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அப்ப இறங்க மாட்டாரா கடவுள்? நீங்களும் நானும் நேர்மையானவர்களாக உண்மை உள்ளவர்களாக வாழுகின்ற பொழுது உங்களுக்கும் எனக்கும் இறங்க மாட்டாரா கடவுள்? நீங்களும் நானும் கண்ணீர் வடித்து ஜெபிக்கின்ற பொழுது உங்களுக்கும் எனக்கும் இறங்கி அந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய மாட்டாரா கடவுள்? எந்த கவலையெல்லாம் நீங்க வேண்டுமோன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்த கவலைகள்லாம் நீக்க வர செய்வாரா செய்ய மாட்டாரா கடவுள்? அப்படிங்கிறத நம்ம யோசிக்க நண்பர்களே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் சேர்ந்து எழுந்து நின்று இந்த பாடலை பாடலாம். இயேசுவே நீர் தொட்டால் போதும் அப்படிங்கிற அந்த பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். எப்படி நாமான அந்த கடவுள் அந்த யோர்தான் ஆற்றிலே சுத்தம் செய்து அவனுக்கு அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுத்தாரோ, அதே போல இங்கு இருக்கின்ற நம்ம எல்லாரும் பல்வேறு விதமான நோய்கள் இருக்கும். எந்த நோய்னா ஸ்பிரிச்சுவல் நோய், ஆன்மீக நோயின்னு சொல்லி சில பேருக்கு இருக்கும். எது உண்மை எது நன்மை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்தோம் அந்த நன்மையை நாம செய்யாம இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இந்த கடவுள் உண்மையான கடவுள் என்பது எனக்கு தெரிஞ்சிருந்தோம் நான் பல்வேறு விதமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை கடவுளாக எண்ணிக்கொண்டு இருந்தவனாக நான் இருந்திருக்கலாம். அதே போல என்னுடைய உடல் நோய்கள் இருக்கும். திடீர்னு பார்த்தா தலை பாரம், என்னால தாங்க முடியாத தலை பாரம், அடிக்கடி தலை வலி, திடீர்னு பார்த்தா வயிற்று வலி, திடீர்னு பார்த்தா நெஞ்சு வலி, திடீர்னு பார்த்தா கை கால் மூட்டு வலி, முதுகு வலி. அது மட்டும் இல்லாம திடீர்னு பார்த்தா கேன்சர்ன்ற நோய் இருக்குது, நீர்வழி நோய் இருக்குது, இந்த புற்றுநோய்கள் சொல்லி சொல்றாங்க, ஏதோ ஒன்று நோயெல்லாம் சொல்றாங்க. இந்த நோயெல்லாம் இருக்குது. ஆண்டவரே, இவ்வேளையில நாமான போல நான் என்னுடைய ஈகோவெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறேன். இந்த வேளையில என்னை தொடும் ஆண்டவரே, நீர் தொடும், உங்களுடைய வார்த்தையை சொல்லும், தொட்டு என்னை குணப்படுத்தும் அப்படி சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவே நீர் தொட்டால் போதும், என்னுடல் எல்லாம் அற்புதம் காணும். நம்முடைய கைகள் நெஞ்சை பிடித்ததாக, நெஞ்சை இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீர் தொட்டால் போதும், என்னுடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே நீர் தொட்டால் போதும், என்னுடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். அப்படியே கைகளை வைத்துக் கொண்டு நாம் ஜெபிப்போம். நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக கடவுள் வர வேண்டும். ஆண்டவரே நீர் தொடுங்க, என்னுடைய வாழ்க்கையை தொடுங்க,
என்னுடைய உடல் முழுவதையும் நீங்க தொடுங்க. என்னுடைய தலையை தொட்டு ஆசீர்வதித்து ஆண்டவரே என்னுடைய தலைவலி நீங்கும்படியாக என்ன தொடுங்க. என்னுடைய கண்களை தொட்டு ஆசீர்வதித்து ஆண்டவரே என் கண் பார்வை தெளிவாக தெரியும்படியாக என் கண்ணுக்கு எதிராக இருக்கின்ற அந்த நோய்களிலிருந்து எனக்கு முழுமையான ஒரு அற்புதத்தை சுகத்தை கொடுங்க. அதே போல ஆண்டவரே என்னுடைய மூக்கை தொடுங்க. என்னால சரியானபடி சுவாசிக்க முடியல, அந்த மூக்கை தொட்டு நல்லதொரு சுவாசிக்கக்கூடிய ஆற்றலை எனக்கு கொடுங்க. என்னுடைய வாயை தொடுங்க ஆண்டவரே. சில நேரங்களில் என்னுடைய வாய்கள் குளறுகின்றன, என்னுடைய நாக்கு, என்னுடைய பல்லு, என்னுடைய இதெல்லாம் வலிக்கிறது. தொடர்ந்து என்னால ஜெபிக்க முடியல, நல்லபடியா ஜெபிப்பதற்கான அந்த ஆற்றலை கொடுங்க. என் காதுகளை தொடுங்க ஆண்டவரே. என் காது ரொம்ப வலிக்குது, என் காதுகள் சில நேரங்கள்ல செவிமடுக்க மறுக்கின்றன, செவிமடுக்க முடியாம நான் கஷ்டப்படுறேன், கேட்க முடியாம நான் கஷ்டப்படுறேன். ஆண்டவரே என் காதை தொட்டு என் காது கேட்கும்படியாக செய்யுங்க. அதே போல ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை தொடுங்க, என் இருதயத்தை தொட்டு ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த இருதயத்துல பலவிதமான நோய்கள் எனக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது, பலவிதமான சிந்தனைகள் எனக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே இந்த இதயத்தை உங்களுடைய வல்லமையுள்ள கரத்தினால தொட்டு ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த இதயம் நல்லபடியாக துடிக்கும்படியாக செய்யுங்க. என்னுடைய கைகளை தொடுங்க ஆண்டவரே. என் கை மூட்டுக்கள் வலித்து கொண்டிருக்கிறது, நான் பலவிதமான காரியங்களை நான் நம்பி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கை எனக்கு ரொம்ப வலியை கொடுத்து என்னால முடியாதபடிக்கு செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே இந்த நேரத்தில் என் கையை தொட்டு ஆசீர்வதித்து என் கைகளை குணமாக்குங்க. என் கைகளுக்கு அற்புத சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. என்னுடைய கால்களுக்கு அற்புத சுகத்தை கொடுங்க. முட்டி வலி தாங்க முடியல, என்னால ஒரு இடத்துல நிம்மதியா நிக்க முடியல, என்னால ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒழுங்கா எந்திரிக்க முடியல, என்னால மாடிப்படிகள்ல நடந்து ஏற முடியல, அவ்வளோ வலி, சொல்ல முடியாத வலியா இருக்குது ஆண்டவரே. இவ்வேளையில என் முட்டியை தொட்டு ஆசீர்வதித்து ஒரு அற்புதமான சுகத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. என் வயிற்றை தொடுங்க ஆண்டவரே. என் வயிற்றுக்குள்ள பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது, கேஸ்ட்ரிக்னு சொல்றாங்க, கல்லீரல்ல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஆண்டவரே நீர்தாமே தொட்டு இவ்வேளையில உங்களுடைய அற்புதமான கரத்தினால தொட்டு எனக்கு சுகத்தை கொடுங்க. அந்த வலி நீங்கும்படியாக எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. இதோ முதுகு பகுதியில் எனக்கு கடுமையான வலி, என் எலும்பு வலிக்குது, எனக்கு எலும்பு தேய்மானமாகி விட்டது, என்னால நிமிர்ந்து நிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த பெல்ட்டை போடு, அந்த பெல்ட்டை போடு, இனிமே படுத்த படுக்கையா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் இருக்குது ஆண்டவரே. இவ்வேளையில தொட்டு என்னுடைய முதுகு பகுதியை தொடும், என்னுடைய எலும்பை தொட்டு எனக்கு சுகத்தை கொடும், நலத்தை கொடும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் தொட்டா போதும், நீர் சொன்னா போதும், என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். நீ சொன்னா போதும், என்னுடைய வாழ்க்கையில நான் சுகத்தை காண முடியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே சில நேரங்கள்ல கடன் சுமையினால நான் தவிக்கிறேன், நல்ல வீடு வேண்டும்னு சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம மன அழுத்தத்தினால நான் தவித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காததுனால நான் மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்கிறேன். என்னுடைய கணவர் நல்லபடியாக வாழாததுனால, என்னுடைய மனைவி ஒரு மாதிரி வாழ்றதுனால நான் மன அழுத்தத்துக்கு உள்ளாகி மன நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறேன். சில நேரங்கள்ல இந்த மன அழுத்தத்தினால என் வாழ்க்கையை முடிச்சுக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணமெல்லாம் எனக்குள்ளாக உருவாகி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே நீர் சொல்லும், நீர் தொடும் ஆண்டவரே. இந்த வேளையில என்னை தொட்டு சுகமாக்கும், என்னை தொட்டு நலமாக்கும், என் குடும்பத்தில் உள்ளவங்களை தொட்டு நீர் அற்புதத்தை காண செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவை நீர் தொட்டால் போதும் அப்படின்னு சொல்லி மீண்டுமாக ஒரு முறை பாடுவோம். இயேசுவை நீர் தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இவ்வேளையில அந்த நாமான போல நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அகம்பாவம், அகங்காரம் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு, எப்படி அந்த நாமான் அந்த சிறு பிள்ளையினுடைய பேச்சை கேட்டு, அந்த இறைவாக்கினுடைய பேச்சை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில நலத்தை பெற்றுக்கொண்டானோ, கெட்டவனா இருந்த அவனுக்கே அவ்வளவு நன்மையை கடவுள் செய்யறாருனா, நம்ம நல்லவளா இருக்கக்கூடிய நமக்கு கடவுள் இன்னும் அற்புதமான காரியங்களை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அனைவரும் முழங்கால் படியிட்டு மாண்புயர் கீதத்தை பாடுவோம். மாண்புயர் அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம்.
பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் தொய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.